வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 3ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. விரிவாக்குக. ஒரு 5 கணக்கு இருக்குது. இதை நம்ம ஒவ்வொன்றா விரிவுபடுத்தி எழுதணும். முதல் இது பாருங்க, 5 - x அடுக்கு 3. இதை நம்ம விரிவுபடுத்துறதுக்கு பயன்படுத்த போகிற ஃபார்முலா பாருங்க. முதல் இதுக்கு a - b the whole cube equal to a cube minus 3 a square b plus 3 a b square minus b இன் அடுக்கு 3. இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ கணக்கு எடுத்து எழுதுங்க. என்ன இருக்குது? 5 - x எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு 3. பாருங்க, a இருக்க இடத்துக்கு 5, b இருக்க இடத்துக்கு x மாற்றிட்டோம்னா போதும். ஈக்குவல் டு பாருங்க, ஏக்கு பதிலாக 5 அடுக்கு 3 மைனஸ் 3 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 5 அடுக்கு 2, பி பாருங்க, பிக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் 3 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 5, பிக்கு பதிலாக எக்ஸு அடுக்கு 2 அப்படியே வந்துடும். மைனஸ் பிக்கு பதிலாக எக்ஸு அடுக்கு 3. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 5 அடுக்கு 3னா 5 3 தடவை எழுதி பெருக்கணும். 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்குங்க. 5 - 25, 25 - 125 மைனஸ் 3. 5 ஸ்கொயர்னா 5 2 தடவை எழுதி பெருக்கணும். 5 பெருக்கல் 5 25. இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். ப்ளஸ் இதை பாருங்க, 3 5 பெருக்குனா 3 5 15 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இந்த மைனஸ் எக்ஸின் அடுக்கு 3 அப்படியே வந்துடும். லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு 125 மைனஸ் 3 25 பெருக்குனா 3 25 75 எக்ஸ் அப்படியே வந்துடும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்க, 15 இருக்கா, 15 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸின் அடுக்கு 3. இதான் என்னது? முதல் இதை விரிவுபடுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பாருங்க, 2x - 4y தான் ஹோல் கியூப். இதே ஃபார்முலா தான். ஃபார்முலா திரும்ப எடுத்து எழுதிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, ஃபார்முலா என்ன? a - b the whole cube equal to a cube minus 3a square b plus 3ab ஸ்கொயர் மைனஸ் b இன் அடுக்கு 3. இப்போ கணக்கு எடுத்து எழுதுங்க. என்ன இருக்குது? 2x மைனஸ் 4y அடுக்கு 3 ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 4y மாற்றி எழுதிட்டா போதும். பாருங்க, ஏக்கு பதிலாக 2x அடுக்கு 3 மைனஸ் 3 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 2x அடுக்கு 2, பிக்கு பதிலாக 4y. சரியா? ப்ளஸ் 3 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 4y அடுக்கு 2. இங்கே அடுக்கு 2 இருக்கா, மைனஸ் இந்த ஃபார்முலா இருக்கா, மைனஸ் பிக்கு பதிலாக 4y அடுக்கு 3. சரியா? இப்போ அதை சுருக்க போகிறோம். ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்க, 2 அடுக்கு 3னா 2 3 தடவை எழுதணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்குனா என்ன வரும்? 2 2 4, 4 2 8. அப்போ அந்த இடத்துல 8. எக்ஸை 3 தடவை எழுதினா எக்ஸின் அடுக்கு 3, எக்ஸின் அடுக்கு 3. அடுத்தது இந்த மைனஸ் 3 அப்படியே வந்துடும். பாருங்க, 2x ஹோல் ஸ்கொயர், 2க்கு எக்ஸுக்கு சேர்த்து ஸ்கொயர் இருக்கா, அப்போ 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 2 பெருக்கல் 2 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். இந்த 4y அப்படியே வந்துடும். ப்ளஸ் பாருங்க, இந்த ப்ளஸ் போட்டோம். 3 2 பெருக்கலாமா, 3 2 6, இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். அதாவது 3 2 எக்ஸ் பெருக்குனா 6x. இங்கே பாருங்க, 4y தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ 4 தனியாக ஸ்கொயர் பண்ணணும், ஒய்யை தனியாக ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர் பண்ணால் 4 பெருக்கல் 4 16, ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, 4y தான் ஹோல் கியூபு. 4க்கும் ஒய்க்கும் சேர்த்து அடுக்கு 3 இருக்குது. அப்போ 4 3 தடவை எழுதி பெருக்கணும். 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்குங்க. நாங்கள் 16, 16 4 64 போட்டாச்சா? ஒய்யின் அடுக்கு 3னா ஒய் கியூப்னா ஒய் கியூப் தான், முடிஞ்சுது. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு இந்த 8x அடுக்கு 3 அப்படியே வந்துடும். மைனஸ் இந்த நம்பரை பெருக்க போகிறோம். 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா முன்னாங்க 12, 12ஐயும் 4ஐயும் பெருக்குனா 48. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? வெறும் ஒய் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது பெருக்குனா அப்படியே தான் வரும். என்ன வந்துடும்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படியே வந்துடும். அடுத்தது பாருங்க, ப்ளஸ் என்ன இருக்குது பாருங்க, இங்கே 6x இருக்குது, இங்கே 16y இருக்குது. அப்போது 6ஐயும் 16ஐயும் பெருக்குனா 96, 6 16 96, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே தான் வரும். எக்ஸு ஒய் ஸ்கொயர். இந்த இது மைனஸ் 64 ஒய்யின் அடுக்கு 3 அப்படியே தான் வரும். இதான் என்னது? நமக்கு தேவையான ரெண்டாவது இதோட ஆன்சர். அடுத்தது மூணாவது பார்க்கலாமா?
மூணாவது அதே ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா திரும்ப எடுத்து எழுதிடுவோம். a மைனஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் பியின் அடுக்கு 3. இப்போ கணக்கு எடுத்து எழுதுவோமா? என்ன இருக்குது பாருங்க, ஏபி மைனஸ் சி த ஹோல் கியூப். இதை நம்ம விரிவுபடுத்தணும். பாருங்க, ஏ இருக்க இடத்துல ஏபி, பி இருக்க இடத்துல சி. கவனமாக எழுதணும். பாருங்க, ஏ இருக்க இடத்துல ஏபி அடுக்கு 3 மைனஸ் 3 அப்படியே வந்துடும். ஏ இருக்க இடத்துல ஏபி அதுக்கு அங்கே அடுக்கு 2 போட்டுக்கலாமா? அடுக்கு 2. பி இருக்க இடத்துல சி ப்ளஸ் 3 அப்படியே வந்துடும். ஏ இருக்க இடத்துல ஏபி, பி இருக்க இடத்துல சி அடுக்கு 2 மைனஸ் பி. பி இருக்க இடத்துல என்ன போடணும்? சி. சி இந்த அடுக்கு 3 அப்படியே வந்துடும். கணக்கே முடிஞ்சுது. பாருங்க, ஏ இருக்க இடத்துல ஏபி, பி இருக்கிற சி மட்டும் மாற்றிட்டோம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இது தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? ஏவும் பி பெருக்கலாம் இருக்குது, அப்போ அடுக்கு தனித்தனியாக பிரிக்கலாம். ஏயின் அடுக்கு 3, பியின் அடுக்கு 3 மைனஸ் 3 அப்படியே வந்துடும். ஏபிக்கு சேர்த்து அடுக்கு இருக்குது, தனித்தனியாக பிரிங்க. a², b², இந்த சி தனியாக இருக்குது, அப்படியே வந்துடும். ப்ளஸ் இது எந்த மாற்றமும் இல்லை, 3ab c² மைனஸ் சியின் அடுக்கு 3. புக்கில் வந்து இந்த இடத்துல பாருங்கள், சியின் அடுக்கு இந்த இடத்துல 3ன்னு கொடுத்துருப்பாங்க. 3 வராது. என்ன வரும்? இந்த இடத்துல சிக்கு ஸ்கொயர் தான் வரும். 3ab சியின் அடுக்கு 2 தான் கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்தது 4வது பார்க்கலாமா? 4வது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4வது இது 48 அடுக்கு 3. இதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? 48 பெருக்கல் 48 பெருக்கல் 48 பெருக்கி விட எழுதிடக்கூடாது, மார்க் கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்க. 50 மைனஸ் 2ன்னு எழுதலாமா? அடுக்கு 3 அப்படியே வந்துடும். 48 50 மைனஸ் 2 எழுத நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா இந்த இடத்துல எழுதட்டுமா? அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? a மைனஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் பியின் அடுக்கு 3. இதான் ஃபார்முலா. பாருங்க, ஏ இருக்க இடத்துல 50, பி இருக்க இடத்துல 2. ஏ இருக்க இடத்துக்கு 50, பி இருக்கிற 2 மாற்றுவோமா? ஈக்குவல் டு பாருங்க, ஏயின் அடுக்கு 3, ஏக்கு பதிலாக 50, 50ன் அடுக்கு 3. ஃபார்முலா இருக்கிற மைனஸ் ஏக்கு பதிலாக 50 அடுக்கு 2, பிக்கு பதிலாக 2 ப்ளஸ் 3 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 50, பிக்கு பதிலாக 2 என்ன இருக்குது? அடுக்கு 2 அப்படியே வந்துடும். மைனஸ் பிக்கு பதிலாக 2 அடுக்கு என்ன வந்துடும்? 3 வந்துடும். சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 50ன் அடுக்கு 3, 50 பெருக்கல் 50 பெருக்கல் 50. முதல்ல நம்பர் பெருங்க. 5 5 பெருனா 25, 25 5 125. எத்தனை 0 இருக்குது? மொத்தம் 3 0. அந்த 3 0 அப்படியே சேர்த்துக்கிட்டா போதும். இதான் என்னது? 50ன் அடுக்கு 3ஓட மதிப்பு. அதுக்கு அடுத்தது மைனஸ் இது 2 பெருங்க. 3 2 பெருக்குனா 6. 50² 50 பெருக்கல் 50, 50 பெருக்கல் 50. 5 5 பெருக்குனா 25. இங்கே எத்தனை 0 இருக்குது? 2 0. அந்த 2 0 அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்க, ப்ளஸ் இதை பெருக்கலாமா? 3ஐயும் 50ஐயும் பெருக்குனா 150. 2² 2 பெருக்கல் 2 4 மைனஸ் 2ன் அடுக்கு 3னா 8. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2, 2 4, 4 2 8. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 1,25,000 மைனஸ் இது 2 பெருக்கலாமா? 6 25 பெருக்குனா 6 25 150. இந்த 2 0 அப்படியே வந்துடும். சொன்னது புரிஞ்சுதா? 6 25 பெருக்குனா 150. இந்த 2 0 அப்படியே வந்துடும். ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்க, 4 15 60. இந்த 0 அப்படியே வந்துடும். அதாவது 150 4 பெருக்குனா 600 மைனஸ் 8 ஈக்குவல் டு இப்போ பாருங்க, இது 2ஐயும் கூட்டலாம். ஏன்னா ஒரே குறி தானே, கூட்டிக்கலாமா? 1,25,600 கூட்டினா 1,25,600 மைனஸ் இதுவும் மைனஸா, இதுவும் மைனஸா. இது 15,000, இது 8. அப்போ 15,008. 2ஐயும் கூட்டி அதே குறியை போட்டால் போதும். இப்போ இது 2ஐயும் கழிக்க போகிறோம். கழிக்கலாமா? எதுலேருந்து எதை கழிக்கணும்? 1,25,600லேருந்து 15,008 மைனஸ் பண்ணோம். 0லேருந்து மைனஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து கடை வாங்கினா 10 இருக்கும். 10ல் 8 மைனஸ் பண்ணால் 2. இந்த இடத்துல 9 இருக்கும், அப்படியே வந்துடும். இங்கேருந்து 1 கடை வாங்கணும் இல்லையா? அப்போ 5 தான் இருக்கும். 5ல் 0 கழிச்சா 5 தான். 5ல் 5 மைனஸ் பண்ணால் 0.
2ல் 1 மைனஸ் 1, இந்த 1 அப்படியே வந்துடும். அப்போ ஆன்சர் பாருங்க, என்ன ஆன்சர்? 1 1 0 5 9 2. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர், அதாவது 1,10,592. அடுத்தது 5வது கணக்கு ஆரம்பிக்கலாமா? 5வது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 97xy அடுக்கு 3. இதை நம்ம கொஞ்சம் பிரித்து எழுதணும். எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்க, இந்த அடுக்கு இருக்கா, அதை முதல்ல தனித்தனியாக பிரிங்க. 97 அடுக்கு 3 எக்ஸின் அடுக்கு 3 ஒய்யின் அடுக்கு 3. பாருங்க, 97 XY எல்லாம் பெருக்கல்ல இருக்கு. என்ன செஞ்சிட்டோம்? தனித்தனியாக பிரிச்சிட்டோம். 97 அடுக்கு 3 எக்ஸின் அடுக்கு 3 ஒய் தனித்தனியாக பிரிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸின் அடுக்கு 3 ஒயின் கொண்டு போய் தனியாக வச்சிடலாம். இந்த 97 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்க, 100 மைனஸ் 3ன்னு எழுதலாமா? சேர்த்து அடுக்கு என்னது 3, 100ல் 3 மைனஸ் 97 வந்து அடுக்கு 3 அப்படியே வந்துருச்சு. இது அப்படியே தான் இருக்கும் பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3 ஒய்யின் அடுக்கு 3 ஈக்குவல் டு, இப்போ நம்ம இதுக்கு மட்டும் ஃபார்முலா பயன்படுத்தலாம். இதை நம்ம அப்படியே வச்சிடலாம் பாருங்க. ஃபார்முலா என்ன? a மைனஸ் b த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு 3 மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பியின் அடுக்கு 3. இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்படி பிரதி இல்லாமல் பாருங்கள், ஏக்கு பதிலாக 100, பிக்கு பதிலாக 3. பாருங்கள், ஏக்கு பதிலாக 100, 100ன் அடுக்கு 3, ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் 3 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 100 அடுக்கு 2 பி, பிக்கு பதிலாக என்ன இருக்குது 3 ப்ளஸ் 3, ஃபார்முலா இருக்க ப்ளஸ் 3 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 100, பிக்கு பதிலாக என்ன இருக்குது 3 இருக்குது, 3ன் அடுக்கு 2 மைனஸ் பிக்கு பதிலாக 3 அடுக்கு 3 இருக்குது. பிராக்கெட் போட்டுங்க, மறக்காம இங்கே என்ன இருக்குது, இந்த எக்ஸின் அடுக்கு 3 ஒய்யின் அடுக்கு 3 அப்படியே வரும். சரியா? ஈக்குவல் டு பாருங்க, பிராக்கெட் இது பண்ணிக்கலாம். 100ன் அடுக்கு 3 100 3 தடவை எழுதி பெருக்கணும். பாருங்க, 100 பெருக்கல் 100 பெருக்கல் 100. முதல்ல நம்பரை பெருங்க, 1 1 1 1 1 போட்டாச்சா? எத்தனை 0? மொத்தம் 6 0 இருக்குது. 1 2 3 4 5 6 0, அதாவது 10 லட்சம். சரியா? இந்த இடத்துல மைனஸ் அப்படியே போட்டுங்க, 3 3 பெருங்க, 3 9. இங்கே பாருங்க, 100 ஸ்கொயர், 100 ஸ்கொயர்னா 100 பெருக்கல் 100, 100 பெருக்கல் 100 பெருக்குங்க, 1 1, எத்தனை 0? 4 0 இருக்குது. அந்த 4 0 அப்படியே வந்துடும். 2 3 4 0 முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்து இங்கே வாங்க, ப்ளஸ் 3 100 பெருக்குனா 300, 3 ஸ்கொயர்னா 3 பெருக்கல் 3ன்னு அர்த்தம். எத்தனை? 9. அதுக்கு அடுத்து இங்கே வாங்க, மைனஸ் 3ன் அடுக்கு 3னா 3 3 தடவை எழுதி பெருக்கணும். 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்குங்க, 3 9, 9 3 27. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வெளியில் என்ன இருக்குது, எக்ஸின் அடுக்கு 3 ஒய்யின் அடுக்கு 3. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக எடுத்து எழுதிட்டு வரணும். சரியா? அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு, இது வந்து எவ்வளவு? 10 லட்சம். 10 லட்சம் மைனஸ் இதை பெருக்குங்க, 9 1 எப்படின்னா 9, இந்த 4 0 அப்படியே வந்துடும். 2 3 4 0 ப்ளஸ் நம்பரை பெருங்க, 3 9 27, இந்த 2 0 அப்படியே வந்துடும். மைனஸ் 27 அப்படியே வந்துடும். வெளியில் என்ன இருக்குது, எக்ஸின் அடுக்கு 3 ஒய்யின் அடுக்கு 3. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு, இது ரெண்டும் ஒரே குறி இல்லையா? அதாவது இதுவும் இதுவும் ஒரே குறி. கூட்டலாமா? அதாவது என்னத்தை கூட்டணும், 10 லட்சத்தையும் எதையும் கூட்டணும், 2700ஐயும் கூட்டணும். 2700 கூட்டுங்க, 0 0 7 2 0 0 1. அப்போது 10,2700, 10,2700 மைனஸ் பாருங்க, இது ரெண்டும் ஒரே குறியா? இது வந்து எவ்வளவு? 90,000, இது 27. ஒரே குறினா கூட்டணும், கூட்டி அதே குறியை போடணும் இல்லையா? 90,000ஐயும் 27ஐயும் கூட்டினா 90,027. வெளியில் என்ன இருக்குது நமக்கு, இந்த எக்ஸின் அடுக்கு 3 ஒய்யின் அடுக்கு 3 இருக்குது. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு, எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 10,02,700 90,027 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணலாமா? பாருங்க, 10,02,700 எதை மைனஸ் பண்ண போகிறோம்? 0 0 9, 90,027 மைனஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக எழுதணும். சரியா? இங்கேருந்து கழிக்க முடியாது. அப்போ 10 கடவாங்க, 10 10ல் 7 மைனஸ் பண்ணால் 3,
இந்த இடத்துல 9 இருக்குமா, 9ல் 2 மைனஸ் பண்ணால் 7, இந்த இடத்துல 6 இருக்கும், 6 மைனஸ் 0 6, இந்த 2 அப்படியே வந்துடும். இங்கேருந்து கடை வாங்கினா என்ன வரும், 10, 10ல் 9 மைனஸ் பண்ணால் 1, இந்த இடத்துல என்ன இருக்கும், 10 இருந்துச்சு 1 கடை வாங்கிட்டோம், 9 மட்டும் வரும். அப்போ பாருங்கள் ஆன்சர் என்ன, 9,12,673. இந்த எக்ஸின் அடுக்கு 3 ஒய்யின் அடுக்கு 3 மறக்காமல் எழுதணும். 9,12,673 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3 ஒய்யின் அடுக்கு 3. இதான் என்னது, நமக்கு தேவையான ஆன்சர், விரிவுபடுத்தி கிடைக்கக்கூடிய ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.